அனைவருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம போன தடவை இந்த பூச்சிகள் பூச்சி மருந்து, அதாவது உயிர்கொல்லி இன்செக்டிசைட்னு நிறைய பேர் இருக்குது. அதுக்கு எதிர்ப்பு சக்தி ரெடி ஆகிடுச்சு, ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு. அண்ட் விவசாயிகள் 4-5 தடவை கெமிக்கல் அடிக்கிறேன், பூச்சி கட்டுப்படுத்தவே முடியல அப்படிலாம் புலம்புறீங்க. ஸோ அப்படி ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா அப்படிப்பட்ட பூச்சிகள் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அண்ட் அந்த ரெசிஸ்டன்ட்டுக்கான ஒரு சொல்யூஷனை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, வேப்ப மரம், அதாவது நீம். காலங்காலமாக வருஷமாக நம்ம முன்னோர்கள் பாட்டை முப்பாட்டை எல்லாரும் இந்த வேப்ப மரத்தை தான் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தியிருக்காங்க. என்ன தான் பூச்சி அதே இதுக்கு திரும்ப எக்ஸ்போஸ் ஆனாலும் வேப்ப மரத்துக்கு மட்டும் அதால் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஒரு கெமிக்கல் வாங்கி அடிக்கிறீங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பூச்சியை கட்டுப்படுத்த ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ அப்போ பூச்சி அந்த ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும் தான் திரும்ப எக்ஸ்போஸ் ஆகுது. அதனால் பூச்சிகள் ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ அப்படியே நீம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, இதில் 100க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. அதாவது ஆர்கானிக் லெமனாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெரிபினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆல்கலாய்ட்ஸ்ன்னு வாங்க, நிறைய விதமான கெமிக்கல் இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேலே 200க்கும் மேலே அவ்வளோ இது இருக்குது. அதுவும் எப்படி இந்த ஒரு மரத்தில். ஸோ அப்படி நம்ம எல்லாத்தையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூச்சி தொல்லையே நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி தான். அப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வழிகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதோட இலைகளை பறிச்சுக்கிட்டு இந்த இலைகள் தண்டுகள் இந்த குச்சிகள்லாம் பறிச்சுக்கிட்டு அதை கோமியத்திலையோ இல்லைனா தண்ணியிலையோ ஒரு 10 நாளைக்கு துண்டு வெட்டி ஊற போட்டு நல்லா மூடி வச்சுட்டு, அதுக்கடுத்து அதை எடுத்து 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து அடிக்கிறது மூலமாக செடிகள் மேலே ஒரு கசப்புத்தன்மை ஏற்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்துது. இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நிறைய வழிகள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு வழி, இப்படி இலைகள் மூலமாக பண்ணுறது. அதுக்கு அடுத்து முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னா இந்த வேப்பங்கொட்டை சாறு. எப்படின்னு கேட்குறீங்களா, 1 ஏக்கருக்கு 5 கிலோ வேப்பங்கொட்டைங்க. இந்த 5 கிலோ வேப்பங்கொட்டையை நல்லா இடிச்சிக்கணும். இடித்து அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி கோமியத்தில் ஒரு 10 நாள் இல்லைனா ஒரு 2 வாரம் கிட்டே நல்லா ஊறணும். நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட எண்ணெய் தன்மை கோமியத்தில் நல்லா இறங்கியிருக்கும். அப்புறம் அந்த கோமியத்தை எடுத்து நீங்கள் 10 லிட்டருக்கு 1 லிட்டர் இதை கலந்து, அது மட்டும் இல்லாமல் அது கூட 100 கிராம் காதி சோப்பு கலக்குறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது எண்ணெய் தன்மையிலேயே தண்ணியோட சரியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ மிக்ஸ் ஆகிறதுக்கு அது கூட 100 கிராம் 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து, அது மட்டும் இல்லாமல் அது கூட 100 கிராம் காதி சோப்பு மட்டும்தான் கலக்கணும். அதை கலந்து நீங்கள் பயிர்கள் மேலே தெளிக்கிறீங்க. இப்படி ஒரு 2 வழி இருக்குது. அதே மாதிரி இந்த வேப்பங்கொட்டை சாரோட இன்னும் ஒரு சில பொருட்கள் நம்ம ஆட் பண்ண முடியும். என்னடா கேட்டிங்கன்னா, 1 ஏக்கருக்கு 5 கிலோ வேப்பங்கொட்டை சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அது கூட 1/2 கிலோ இஞ்சி, இல்லை 1/2 கிலோ பூண்டு, இல்லை 1/2 கிலோ மிளகாய், இதை நீங்கள் கூட சேர்த்து பண்ணலாம். அதெல்லாம் எப்போ சேர்க்கணும், வேப்பங்கொட்டையோடு இடிக்கும்போது அது கூட சேர்த்து வச்சு இடிக்கணுங்க. ஸோ இப்போ இந்த கரைசல் ரெடி பண்ணிட்டோம், இதை நம்ம அடிக்கிறோம். சரி, அதெல்லாம் ஓகே. எப்படி பூச்சி கட்டுப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான கெமிக்கல் டெர்பினாய்ட்ஸு, அப்புறம் இப்படி ஏகப்பட்ட லெமனாய்ட்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட இது இருக்குது இந்த வேப்ப மரத்தில். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு செடிகள் மேலே ஒரு கசப்புத்தன்மையை ஏற்படுத்தி பூச்சிகள் செடியை தேடி வராமல் பண்ணுது. அது ஒன்று. பூச்சிகள் முட்டை போடாத மாதிரி பண்ணுது. அதே மாதிரி முட்டை போட்டாலும் அது கூமுட்டையாக போயிடும், புழுக்கள் அதுலேருந்து வராது. அப்படி முட்டையிலேருந்து புழுக்கள் வந்தாலும் அதால் சரியாக சாப்பிட முடியாது. ஏன்னா புழுக்கள் சராசரியாக தன்னோட உடல் எடையை விட 50 மடங்கு ஒரு நாளைக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் ஒரு வாரத்தில் நல்லா கை சைஸ்க்கு நல்லா தட்டியாக புழு ஆக முடியும். ஸோ இது என்ன பண்ணுது, அப்படி சாப்பிட முடியாத மாதிரி 50 சாப்பிட்டு 50 வெளியே ஏற்றிடுது. தனக்கு எதுவுமே கிடைக்காம அப்படியே இறந்துருங்க. சரிங்களா, இது ஒன்று இல்லை. அதையும் தாண்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு கூட்டுப்புழுவாகவே ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட்டுப்புழுவிலே தான் இருக்கும். அதால் பூச்சியாக வெளில வர முடியாது. இல்லை 8வது விஷயமாக பூச்சியாக வெளில வந்துடுச்சு அப்படின்னா அதால் அதுக்கு அடுத்து முட்டை போட முடியாது. அதாவது இந்த வேப்பங்கொட்டை பூச்சிகளுக்குள்ள மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். அதனால் பூச்சியாக வெளில வந்தாலும் அதால் அடுத்து இனப்பெருக்கம் பண்ண முடியாது, முட்டையை போட முடியாது. ஸோ அப்படியே சும்மா கடமைன்னு மேலே அப்படியே பறந்துட்டு இருக்குமே தவிர ஒரு யூஸும் இல்லைங்க. இவ்வளோ சுலபமாக இயற்கையாகவே நம்மளுக்கு இயற்கை வரம் கிடச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு 5000, 4000, 6000 சொல்லி நீங்கள் வெளில அடுத்த கொடுக்குற கெமிக்கல் வாங்கி அடிக்கிறதுனால அந்த பூச்சி சாகுது, மண் போகுது, பயிரை விஷமாகுது. அப்புறம் நம்ம அந்த பயிரை சாப்பிட்டு நம்மளுக்கு தான் நிறைய உடல் உறுப்பில் நிறைய குறைபாடுகள் வருது. ஸோ இனிமேல் தயவு செஞ்சு மாறுங்க. அண்ட் இந்த மாதிரி இயற்கை நுட்பங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி செலவு இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் வெற்றி அடைங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய புது விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.